இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36 முதல் 40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மாட்டு தொழுவத்தில் எளிமையான வடிவத்தில் குழந்தையாக பிறந்து வந்திருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க மோயிசனுடைய சட்டத்தை நிறைவேற்ற சூசையப்பரும் அன்னை மரியாளும் வருகிறார்கள். ஏற்கனவே பெத்லெஹேமில் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அந்த சூழலை பார்க்கிற பொழுது அங்கேயும் ஏரோது அரசனுடைய கட்டளைக்கு இணங்க கணக்கெடுப்பு நடத்திய வேளையிலே அரசின் சட்டத்தை கடைபிடிப்பவர்களாக சூசையப்பரும் அன்னை மரியாளும் இருக்கிறார்கள். இங்கே மோயிசனுடைய சட்டத்தை, சமூகத்தின் சட்டத்தையும் கடைபிடிக்கிறார்கள். மதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது வைத்திருக்கக்கூடிய சட்டத்தையும் கடைபிடிக்கிறார்கள். மதத்தையும் மதிக்கின்றார்கள். அதே போல அரசையும் மதிக்கக்கூடிய ஒரு அருமையான தம்பதி தான் இந்த சூசையப்பர் மரியாள் தம்பதி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருச்சபையினுடைய கட்டளைகளை, சட்டங்களை கடைபிடிக்கிறோமா? அதே போல அரசு நமக்கு கொடுத்துள்ள சட்டங்களை நம்முடைய நாட்டிலே நாம் மற்றவர்கள் சட்டங்களை கடைபிடிக்கவில்லை என்று குறை பேசுகிறோம். ஆனால் நாம் எப்படி கடைபிடிக்கிறோம்? பல நேரங்களிலே திருச்சபையினுடைய கட்டளைகளை நாம் அறிந்து வைத்திருப்பதே கிடையாது. அதே போல அரசினுடைய சட்டங்கள், கட்டளைகளை மற்றவர்கள் மதிப்பதில்லை, எனவே நானும் மதிப்பதில்லை என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளில் அப்படி அல்ல. அரசு ஒரு ஒழுங்கை, ஒரு கட்டளையை, ஒரு சட்டத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் அங்கே எல்லோருக்கும் அது சமம்தான். மிக அருமையாக அந்த மக்கள் கடைபிடிக்கிறார்கள். நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மோயிசனுடைய சட்டத்தின்படி கோவிலில் காணிக்கையாக இயேசுவை ஒப்பு கொடுக்க வந்த அந்த இயேசுமரி சூசை குடும்பத்தை நேற்றைய நற்செய்தியில் பார்த்தோம். சிமியோன் எனும் ஒரு ஆண் இறைவாக்கினர் சந்தித்தார்.
இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் விதவை, கணவனை இழந்த ஒரு இறைவாக்கினர், அல்லும் பகலுமாக ஆலயத்திலிருந்து திருப்பணி செய்தவர், ஜெபித்தவர், நோன்பு இருந்தவர், குழந்தை இயேசுவை சந்திக்கிறார். ஒரு ஆண் இறைவாக்கினர் சிமியோன் எப்படி குழந்தை இயேசுவை கண்டு அதை குறித்து பேசினாரோ, அதேபோல ஒரு பெண் இறைவாக்கினர், மாதாவும் சூசையப்பரும் வாழ்ந்த அந்த காலத்திலேயே ஆண் இறைவாக்கினரும் பெண் இறைவாக்கினரும் இருந்திருக்கிறார்கள். இறைவாக்கு உரைப்பதிலும் இறைவாக்கினராக இருப்பதிலும் ஒரு சமத்துவம் இருந்திருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் மத்தியிலே அல்லது நம்மிடத்திலே இந்த ஆண் பெண் சமத்துவம் இருக்கிறதா? அரசின் சட்டங்களை நாம் கடைபிடிக்கிறோமா? திருச்சபையுடைய சட்டங்களை நாம் கடைபிடிக்கிறோமா? நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். குறைந்தபட்சம் இந்த நாளிலே நான் சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட ஒழுங்கின்படி என்னால் நடக்க முடிகிறதா? முயற்சி செய்து பார்ப்போமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பெண் இறைவாக்கினர் கணவனை இழந்தவளாக முதிர்ந்த வயதுடையவளாய் இருக்கின்றார். இன்று எத்தனையோ பெண்கள் இப்படியாக தங்களுடைய துணைவரை இழந்து வயது முதிர்ந்த நிலையிலே கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதை நாம் அறிவோம். அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பங்களில் யாராவது இப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் முதன்மையான இடத்தை கொடுங்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இதோ லூக்கா நற்செய்தியாளர் இந்த அன்னாளினும் இறைவாக்கினருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த அன்னாவை சிமியோனுக்கு இணையாக காண்பித்தார். நாமும் நம் மத்தியிலே இன்று குடி போதை பழக்க வழக்கங்களினால் எத்தனையோ பெண்கள் விதவையாக கணவனை இழந்தவளாக இருக்கின்றார்கள். அவர்கள் படக்கூடிய பாடுகளை துன்பங்களை எல்லாம் நாம் அறிவோம். எனவே அவர்களுக்கு நம்மால் இயன்ற உடனிருப்பை உதவியை செய்வோம். அதேபோல இந்த அரசு இளம் விதவைகளை உருவாக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் மது போதை கலாச்சாரத்தை வருகின்ற ஆண்டுகளிலே நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களுக்காக குழந்தையாக பிறந்து வந்திருக்கும் இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. நேற்றைய நாளிலே நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ நீர்தாமே எங்களுக்கு தேவையான உணவு கிடைக்க செய்கிறீர். நீர்தாமே எங்களுக்கு தேவையான உடைகள், உறைவிடம் அமைத்து தருகிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஆண்டின் 2025 ஆண்டின் இறுதி நாட்களிலே நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உமக்கு நன்றி பண்பாடுகிறோம். ஆண்டவரே, நீரே இந்த நாளிலே நாங்கள் இறை வார்த்தையில் கேட்டது போல அரசின் சட்டத்தையும் திருச்சபையினுடைய சட்டங்களையும் கடைபிடிக்கக்கூடிய நல்ல மனதை, ஒழுக்கத்தை எங்களுக்கு தாரும். அதே போல வயது முதிர்ந்த நிலையில் இருப்பவர்கள், கணவனை மனைவியை இழந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்க உதவிக்கரம் நீட்ட எங்களை நீர் பயன்படுத்துவீராக, நீங்கள் ஆசீர்வதிப்பீராக.
இதோ இந்த நாளிலும் நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும். இதோ எங்களுடைய இந்த காணொளியை கேட்கக்கூடிய நபர்கள், எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதி, அவருடைய மன்றாட்டுகளுக்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பீராக. நீரே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. வெளிநாடு செல்லவும், வீடு கட்டவும் ஆண்டவரே, ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், குடிபோதை அடிமைத்தனங்கள் மாற வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் நிலைத்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக. எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பதாக, எங்களை வழிநடத்துவதாக. நீரே எங்கள் மத்தியில் எந்நாளும் இருப்பீராக. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக உம்மை பார்த்து நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.